ஹலோ மேம். ஹலோ. மேம், இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் வெயிட் பண்ணலாமா? பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஞ்சம் பேர் வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்டில் கொஞ்சம் பேர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். அண்ட் ஐ எம் விக்னேஷ், கோயிங் டு பி ஹோஸ்ட் டுடே. தேங்க்யூ மேம். ஹலோ மேம். ஹலோ. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் மேம். 6:10க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பீப்புள் ஸ்டில் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வரும்போது செஷன் நடுவில் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டோம். அண்ட் கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மட்டும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஷூர். ஓகே மேம். ஓகே மேம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் வெரி வாண்ட். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அண்ட் புதுசாக யாராவது செஷனுக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக இதை நான் இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் காய்ஸ். இந்த இடத்துல நாங்கள் டெய்லி மார்னிங் ஈவினிங் செஷன் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வித் செவரல் டாபிக்ஸ் அண்ட் செவரல் பீப்புள்ஸ். அதாவது இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செஷன் எடுக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு அப்படின்னா நாங்க கொடுக்குற இந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு செஷனை வந்து கண்டக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இல்லை நாங்கள் வந்து இந்த செஷனை கவனிக்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா நீங்களும் வந்து இந்த லிங்க்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இந்த செஷனை வந்து நீங்க கவனிக்கலாம். இது வந்து ஒரு ஓப்பன் பிளாட்ஃபார்ம் ஃபார் எவ்ரி கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ். ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. யூ ஆல் ஆர் மோஸ்ட் வெல்கம் டு அவர் ஃபேமிலி. அண்ட் இன்னைக்கு நமக்கு ஒரு செஷன் எடுக்க போறாங்க. அண்ட் மேமோட செஷனுக்காக வந்து நானும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ரொம்ப நேரம் பேசினது தேங்க்யூ ஸோ மச் மேம். 6 லெவல் ஆயிடுச்சு. யூ மே ஸ்டார்ட் அ செஷன் மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆக்சுவலி அமேசிங் ஹியூமன்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி செஷன் எடுக்கிறது. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். ஸோ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றது தான் இந்த செஷனா நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த மாதிரி கோவிட் நேரத்துல நிறைய விஷயம் வந்து லேர்ன் பண்ணிட்டே வரோம். ஸோ அதனால நானும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ என்னோட டாபிக் வந்து வெல்கமிங் த நியூ சேஞ்சிங் பேட்டர்ன்ஸ். ஸோ 1 செகண்ட் நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு சி மை பிபிடி. என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா உங்களுக்கு? எஸ் மேம். கரெக்ட்டா இருக்கு. ஓகே. சோ என்னோட பிபிடி பார்க்க முடியுதா? எஸ் மேம். ஸ்லைட்ஸ் தெரியுது மேம். எஸ் மேம். ஓகே, ஷூர் தென். So starting with the event, I am very happy. ஒரு வாமான டே இன்னைக்கு. ஆக்சுவலி டே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. உங்களுக்கும் வந்து ஒரு ஹோப்ஃபுல்லான டேஸ் தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், என்னதான் கோவிட்ல இருந்தாலும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சின்ன ஐஸ் பிரேக்கர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற வேர்ட்ஸ் உங்களால படிக்க முடியுதான்னு ஜஸ்ட் பாருங்க. ஆடியன்ஸ் நீங்க வந்து மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு கூட உங்க ரெஸ்பான்ஸ் வந்து சொல்லலாம். உங்க டம்ஸை காட்டுறது இப்படி கூட உங்க ரெஸ்பான்ஸ் வந்து சொல்ல முடியும். அண்ட் படிக்க முடியுது மேம். படிக்க முடியுதா? சோ எத்தனை பேரால படிக்க முடியுது அப்படின்னு சொல்லி சாட் பாக்ஸ்ல நீங்க எழுதினாலும் நல்லா இருக்கும். லைக் உங்க ஒரு பெர்சன்டேஜ் 100% படிக்க முடியுதா, இல்ல ஒரு 80% படிக்க முடியுதா அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணலாம். ஓகே, சோ நிறைய பேரால படிக்க முடியுது. தட்ஸ் குட். சோ இந்த மாதிரி விஷயம் வந்து என்னதான் வந்து ஜம்பிள்டா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லெட்டர் மட்டும்தான் இந்த பேராகிராஃப்ல ஒழுங்கா இருக்கு. இருந்தாலும் நம்மளால ரீட் பண்ண முடியுது அப்படின்னா இட் இஸ் லேர்ன் பேட்டர்ன்ஸ். ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஐஸ் பிரேக்கர் தான் இது. நெக்ஸ்ட் பேட்டர்ன்ஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்த கோவிட்னால அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா மோஸ்டா வந்து சில்ட்ரன் அண்ட் பிரெக்னன்ட் உமன் அண்ட் எல்டர்ஸ், இவங்க தான் மோஸ்டா அஃபெக்ட் ஆகுறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு சில்ட்ரனுக்கு வந்து மோஸ்டா இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகல.
அவங்களுக்கு ஈஸியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் எல்டர்ஸ் வந்து இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் குறைவா இருக்கும். சோ அவங்களுக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம மென்டல் ஹெல்த் மேல இந்த கோவிட் என்ன எஃபெக்ட்ஸ் காட்டியிருக்கு? ஸோ டிஸ்டர்ப் ரொட்டீன், எல்லாருமே வந்து ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இல்ல ஒர்க்ஸ் எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு. வெளியில போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண முடியாது. அண்ட் ஃபோன் யூசேஜ், டிவி யூசேஜ் அந்த மாதிரி ஸ்கிரீன் யூசேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்திருக்கும். அண்ட் ஈட்டிங் பேட்டர்ன்ஸ் மாறி இருக்கும். அண்ட் சின்ன பசங்களை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும் இந்த மாதிரி நேரத்துல. அண்ட் அடல்ட்ஸ் அண்ட் ஓல்டர் அடல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றதுனால மோஸ்டா அவங்க வேலை மட்டுமே பாக்குற மாதிரி இருக்கும். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க, நான் ஆஃபீஸ் போறதை விட இப்ப வந்து ஜாஸ்தியா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், நிறைய பேர் வேலைக்கு போக முடியாத நிலைமையில இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் ஹெல்த் கன்சர்ன்ஸும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இதுல வந்து நமக்கு காமனா எல்லாருக்கும் பார்த்தோம் அப்படின்னா அன்சர்டனிட்டி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே வந்து அன்சர்டனிட்டி, என்னால டிசிஷன் எடுக்க முடியல, அண்ட் நான் பிளான் பண்ணபடி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஏதாவது மேரேஜ் நடக்கணும்னு யோசிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அது கரெக்ட் டைம்க்கு நடக்குமா? இல்ல இந்த மாதிரி காலேஜ் ஓப்பன் ஆகுமா, இல்ல ஸ்கூல் ஓப்பன் ஆகுமா? இந்த அன்சர்டனிட்டி வந்து எல்லாருக்குமே காமனான விஷயம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளா இருக்கவே இருக்காது. ஸோ ஒரு சின்ன சாட்ல நம்ம வந்து நம்மளோட அன்சர்டனிட்டி பத்தி உங்களோட அன்சர்டனிட்டி என்னெல்லாம் நீங்க இப்ப ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு சாட் பாக்ஸ்ல நீங்க எழுதலாம். ஸோ ஐ கேன் சி. ஸோ நான் திருப்பியும் கேட்கிறேன், நம்ம நிறைய அன்சர்டன் விஷயம், அதாவது என்ன நடக்கும்னு தெரியாம டெசிஷன் எடுக்க முடியாத விஷயம் எல்லாம் சில இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற விஷயத்த நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் மிஸ் பண்றாங்க. செமிஸ்டர் எக்ஸாம், ஓகே, அன்சர்டனிட்டி, எப்போ வந்து செமிஸ்டர் நடக்கும் அப்படின்னு தெரியல. அண்ட் ரெகுலர் ஆஃபீஸ் ஒர்க், கேரியர் அடுத்த இடத்துக்கு போகுமா இல்லையா அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய அன்சர்டன் விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்சோம்னியா, ஸோ ஸ்லீப் கரெக்டா இருக்குமா இல்லையா, நம்ம பழையபடி தூங்குவோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அன்சர்டன் விஷயம் நடந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி அன்சர்டன் விஷயம் நிறைய இப்போ கோவிட்னால பார்த்துட்டே இருக்கோம். ஆனா இது வந்து புதுசா இல்லையா, நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தானே, இல்ல புதுசா நம்ம இந்த அன்சர்டன் சிச்சுவேஷன்ஸ்குள்ள வரோமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா நம்ம பழகுனதுதான். How are we? ஆக்சுவலி கொஸ்டின்ஸ் வந்து இப்போ கேட்கறது வந்து நான் லாஸ்ட்ல ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும்போது ஐ ஆன்சர். ஸோ இப்போதைக்கு ஐ டூ த ப்ரெசன்டேஷன் அண்ட் கொஸ்டின்ஸ் லாஸ்டா நான் எடுத்துக்கிறேன். ஸோ அன்சர்டைன் சிச்சுவேஷன்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு ஆக்சுவலி புதுசு கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம மேரேஜ், இப்போ புதுசா யாராவது மேரேஜ் ஆறாங்கன்னா புது வேஸ் ஆஃப் லிவிங்க்கு தான் அடாப்ட் பண்றாங்க. அண்ட் நியூ ஜாப் போறோம் அப்படின்னா அந்த ஜாப் அடுத்து எப்படி இருக்க போகுதுன்னே தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அதுவும் ஒரு அன்சர்டன் சிச்சுவேஷன் தானே. நம்ம ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங், அதாவது சேடா, இல்ல ஆங்கிரியா, இல்ல ரொம்ப ஹோப்ஃபுல்லா, இல்ல தேங்க்ஃபுல்லா, இந்த மாதிரி நிறைய மிக்சட் எமோஷன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ அதே மாதிரிதான் மேரேஜ் இல்ல நியூ ஜாப் மாதிரி தான் கோவிடும் ஒரு அன்சர்டன் சிச்சுவேஷன். ஸோ அது ஒரு நியூ ரியாலிட்டி. அதுக்கு ஆக்சுவலி நம்ம இந்த லாக்டவுன் 5.0 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி அதுக்கு பழக ஆரம்பிச்சிருப்போம், நியூ ரொட்டீன் ஆரம்பிச்சிருப்போம், புது நம்மளோட ஹாபிஸ் புதுசா வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். சோஷியல் டிஸ்டன்சிங், இப்போ நான் கடைக்கெல்லாம் போனேன் அப்படின்னா ஒரு 4 பேரை ஃபர்ஸ்ட் உள்ள அமிச்சிட்டு அவங்க ஷாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த 4 பேரை விடுறாங்க. சோ இது பழகின விஷயம் கிடையாது, இருந்தாலும் நம்ம அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சோ பேட்டர்ன்ஸ் வந்து எப்பவுமே நம்ம லைஃப்ல இருந்துட்டே தான் வருது. அந்த மாதிரி கோவிட் சிச்சுவேஷன் மட்டும்தான் மாறுது தவிர பட் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகவே கிடையாது. சோ இந்த மாதிரி நேரத்துல வந்து
ஆங்ஸைட்டி அப்படின்ற ஒரு விஷயம், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டின்ற விஷயம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க இந்த பிக்சர்ல பாக்குற மாதிரி மைண்ட் ஃபுல்லா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம். இப்போ நீங்க இந்த செஷன் அட்டென்ட் பண்ணும்போது கூட வெளியில யாராவது வந்திருக்காங்களா, இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஓடிட்டே இருக்கும் நம்ம ஹியூமன் மைண்ட்ல. இருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்த தள்ளி வச்சுட்டு பிரசன்ட்ல லிவ் பண்றதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது இருந்தது, இல்ல அன்வான்டட் தாட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை பாசிட்டிவா மாத்துறதுக்கு தான் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி இந்த இந்த மாதிரி விஷயம் வந்து கோவிட் மட்டும் இல்லாம எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நீங்க ஹேண்டில் பண்ணலாம். இப்ப எனக்கு எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்னா, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஒரு சிச்சுவேஷன், அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஜாப் போக ஆரம்பிச்சிட்டாங்க, ஜாப் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் வந்து இன்னும் ப்ராக்ரஸ்ல போலையே அப்படின்ற ஒரு ஒரு சில நெகட்டிவ் தாட்ஸ், அன்வான்டட் தாட்ஸ் எல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சது. சோ அந்த மாதிரி நேரத்துல நான் இந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஐ திங்க் வி கேன் டூ திஸ் நவ். இப்போ உங்க ரூம்ல ஒரு 5 திங்ஸ் வந்து நீங்க உங்க ஐஸால பார்க்கணும். இஃப் யூ கேன் டூ தட் நவ், நீங்க இப்பவே ஆக்சுவலி பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஒரு 5 திங்ஸ்ல நீங்க ஆக்சுவலி உங்களோட ஒன் திங்க இங்க மென்ஷன் பண்ணலாம் சாட்ல. Am I audible to everybody? ஓகே. சோ நம்ம இந்த மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 5 சென்சஸ் யூஸ் பண்றோம். ஓகே, யூ டிடன்ட் அண்டர்ஸ்டாண்ட், சாரி, ஐ வில் கம் அகைன். மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்றேன். இதுல 5 சென்சஸ் யூஸ் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ். ஐஸ் வச்சு இப்போ கரண்டா நீங்க இருக்கிற ரூம்ல ஏதாவது ஒரு 5 திங்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 திங்ஸ் ஐஸால நோட் பண்ணதுக்கு அப்புறமா 4 திங்ஸ் நீங்க ஃபீல் பண்ணணும். டச் வச்சோ, உங்க பென்னா இருக்கலாம், ஒரு பேப்பரா இருக்கலாம், அத டச் பண்ணி ஃபீல் பண்ணி பாருங்க. அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கு. ஒரு 4 திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 3 திங்ஸ் வந்து நம்ம இயர்ஸ் வச்சு ஹியர் பண்ணி பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு வெளியில ஏதாவது வண்டி சத்தம் போச்சுன்னா, இல்ல ஏதாவது வெளியில வீட்ல பண்ற நாய்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 திங்ஸ் ஹியர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2 திங்ஸ் வந்து ஸ்மெல் பண்ணணும். அது விண்டோட ஸ்மெல்லா இருக்கலாம், இல்ல உங்களோட க்ளோத்ஸோட ஸ்மெல்லா இருக்கலாம். இந்த மாதிரி 2 திங்ஸ் ஸ்மெல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒன் வந்து டேஸ்ட் பண்றது. சோ லாஸ்ட் நீங்க சாப்பிட்ட லஞ்சோட டேஸ்டா இருக்கலாம், இல்ல உங்க டூத் பேஸ்ட் டேஸ்டா இருக்கலாம். சோ இந்த 5 திங்ஸ் நம்ம இப்ப பண்ணிருப்போம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம 5 சென்சஸ் யூஸ் பண்ணி ஒரு கிரவுண்டிங் எக்ஸசைஸ் இப்ப பண்ணிருப்போம். இது வந்து நம்ம யூசுவலா ரொம்ப ஓவர் திங்க் பண்றவங்களுக்கு, இல்ல வேற ஏதோ தாட்ஸ்ல மூழ்கி போயிருக்கவங்களுக்கு பிரசன்ட்ல எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன டெக்னிக் தான் இது. சோ how was the activity? நீங்க என்னெல்லாம் பாத்தீங்க, அப்சர்வ் பண்ணீங்க உங்க ரூம்ல?
Your dad's photo. Okay. நீங்க அப்சர்வ் பண்ணது, நீங்க டச் பண்ணது, இந்த மாதிரி விஷயத்த நீங்க இங்க ஷேர் பண்ணலாம் சாட் பாக்ஸ்ல. ஓகே, சில பேருக்கு வந்து வெளியில பேர்ட்ஸ் சத்தம் கேக்குது. ஏசி, ஃபேன், லேப்டாப், லைட், பில்லோ. ஓகே, சோ இந்த மாதிரி விஷயம் நீங்க பார்த்திருக்கீங்க. மேங்கோ. ஓகே, நோட் பேட், புக்ஸ், பேக். சோ இதெல்லாம் பார்த்த விஷயம். என்ன விஷயம் ஸ்மெல் பண்ணீங்க? 2 things ஸ்மெல் பண்ணிருப்பீங்க. ஓகே, டெடி பேர், பென், காஸ்மெட்டிக்ஸ், பேப்பர், பில்லோ. நைஸ், தேங்க் யூ ஃபார் ரெஸ்பாண்டிங். ஆக்சுவலி இந்த எக்ஸசைஸ் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. நமக்கு பாக்குறதுக்கு வந்து என்ன ஈஸியா இவங்க வந்து 5 things பார்க்க சொல்றாங்க, அண்ட் 4 things ஃபீல் பண்ண சொல்றாங்க, 3 things ஹியர் பண்ண சொல்றாங்க. இது ரொம்ப சாதாரணமா இருக்கு. இதனால எப்படி வந்து நான் என்னோட நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து வெளியில வருது அப்படின்னா, 1 thing அது வந்து பிராக்டிஸ். எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 month ஆச்சு இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸ்க்கு பழக்கப்படுத்துறதுக்கு. சோ நான் வந்து எவ்ரிடே மார்னிங் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த 5 சென்சஸ்ல 2 சென்சஸ் ஆகுது யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கும் ஸ்டார்டிங்ல நிறைய பேர் சொல்லும் போது யோசிச்சேன் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு. பட் ஒரு 1 month கழிச்சுதான் நான் எப்போ கோவப்பட நினைச்சாலும் இல்ல தேவையில்லாத அன்வான்ட் வார்த்தை யூஸ் பண்ண போனாலும் நான் இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஐ திங்க் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இல்ல மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு 5 சென்சஸ் அப்படின்னு தேடினீங்க அப்படின்னா கூகுள்லயே நீங்க ஃபைண்ட் பண்ணி இந்த மாதிரி எக்ஸசைஸ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் டைம்ஸ்லயோ இல்ல ஆங்ஸைட்டி டைம்ஸ்லயோ நீங்க இதை வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆக்சுவலி இது ஒன் ஆஃப் த டெக்னிக். ஆனா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஒரு செஷன்லயே இது சொல்ல முடியாதனால நான் ஒரு சின்ன டெக்னிக்கை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஹெல்பிங் அதர்ஸ் இன் த டைம் ஆஃப் கிரைசிஸ். இது எப்படின்னா பெருசா எதுவும் நம்ம ஹெல்ப் எல்லாம் பண்ண தேவையில்ல. ஃபன் பண்றதோ இல்ல போய் டொனேட் பண்றதோ பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம நியூஸ் பாக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டும் நியூஸ் பாக்குறது. இந்த விஷயத்த நீங்க எங்க வேணா கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நியூஸ் பாக்குறது வந்து ரொம்ப ஆங்ஸைட்டி கிரியேட் பண்ணும். ஸோ அது ஒரு ஃபேக்ட். அந்த ஆங்ஸைட்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மத்தவங்களுக்கு தெரியாம பரப்ப ஆரம்பிச்சிரும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தோம், மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆங்ஸைட்டிய மத்தவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். அண்ட் ரெஃபரிங் டு ஹெல்ப், அதாவது யாருக்காவது மெடிக்கல் எமர்ஜென்சி இல்ல சைக்கலாஜிக்கல் எமர்ஜென்சி, ஒரு யாராவது இந்த மாதிரி ஆங்ஷியஸா இருக்காங்க, எனக்கு வந்து கோவிட் வந்துருமோன்னு பயம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அதுக்காக நிறைய ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஹெல்ப்லைன் நம்பர்ஸ். நீங்க வந்து அது நோட் பண்ணிக்கலாம். நிம்ஹான்ஸ் அப்படின்ற இன்ஸ்டிடியூட் வந்து டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம தமிழ்நாடு சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன்ல இருந்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளா யாருக்காவது பயம் இருக்கு, யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியல இந்த சிச்சுவேஷன் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் அவங்களுக்கு இந்த நம்பர் ஷேர் பண்றதே போதும். அண்ட் ஈக்குவலா வந்து ஃபேமிலி டைமும் அண்ட் அலோன் டைமும் யூஸ் பண்றதே நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம ஆக்சுவலி பழக ஆரம்பிச்சிருக்கோம். கோவிட் வந்து ஒரு இன்னொரு சிச்சுவேஷன் தான். என்னதான் அது வந்து ஒரு பெரிய பேண்டமிக்கா இருந்தாலும் we are learning to create a new pattern.
ஸோ இந்த மாதிரி யாருக்காவது ஹெல்ப் தேவைப்படுது, ஆங்ஷியஸா இருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது சைக்கலாஜிக்கல் ஹெல்ப்னாலும் நீங்க என்கிட்ட வரலாம். ஐ எம் அ கவுன்சிலிங் தெரபிஸ்ட். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஹீல் தை சைக் அப்படின்னு, heal_thy.psych. ஸோ நீங்க என்ன அது மூலமா காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல நான் என்னோட நம்பர் அண்ட் இமெயில் ஐடி சொல்றேன். ஸோ யூ கேன் காண்டாக்ட் மீ. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் செஷன். நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா என்ன கேட்கலாம், இல்ல ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கண்டிப்பா என்ன கேட்கலாம். ஸோ ஒருத்தவங்க வந்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, will it be same as before? How will shopping be like, celebrations and all? ஸோ கண்டிப்பா வந்து இது ஆஸ் யூஷுவலா இருக்காது. ஷாப்பிங்கோ செலிப்ரேஷனோ இப்பவே நம்ம நிறைய நியூஸ்ல பார்த்துட்டே வரோம். கல்யாணம் கூட ஒரு 200-300 பேர் மேல பண்ற கல்யாணத்தை இப்போ ஒரு 15 மெம்பர்ஸ்லயே முடிக்கிறாங்க. ஸோ ஆப்வியஸா இத வந்து நம்ம ஒரு நியூ பேட்டர்னா தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இது நம்ம நிறைய ஃபினான்ஷியல் கட் டவுன் பண்ணுது அண்ட் எக்கனாமிக் கட் டவுன் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒரு நியூ பேட்டர்ன். இதையும் நம்ம வெல்கம் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க் மீ. வில் இட் பி சேஃப் டு டிராவல்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாக்டவுன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில. ஸோ நம்மளை நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மேல. ஸோ அந்த விஷயத்த நம்ம கரெக்டா பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் டிராவல் கேன் பி ஓகே. we should, our safety is priority. நம்ம மாஸ்க் போட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா மத்தவங்களுக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுல இருந்தோ இல்ல நமக்கு வர்றதுல இருந்தோ நம்ம தடுக்கிறோம். ஸோ தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஹவு டு கண்ட்ரோல் ஆங்கர் அண்ட் ஸ்ட்ரெஸ்? ஆக்சுவலி இது வந்து ஒரு செஷன்ல சொல்ற மாதிரி விஷயம் கிடையாது. நீங்க வந்து நான் சொல்றேன் கான்டாக்ட்ல என்ன வந்து மீட் பண்ணீங்க அப்படின்னா ஐ கேன் டெல் யூ. மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்சுவலி ஒரு சிம்பிள் டெக்னிக், நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற டெக்னிக் தான் அது. அதை கொஞ்ச நாளைக்கு நீங்க யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அதையும் தாண்டி உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா யூ கேன் கம் அண்ட் ஆஸ்க் மீ. So any other questions உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா you can ask me. ஓகே, ஸோ நான் ஆக்சுவலி என்னை பத்தி கொஞ்சம் சொல்றேன். ஐ எம் இந்திரா. ஆக்சுவலி இதை ஃபர்ஸ்டே பண்ணிருக்கணும், இட்ஸ் ஓகே, பட் நீங்க போஸ்டர்ல பார்த்துருப்பீங்க. ஐ எம் இந்திரா பிரியதர்ஷினி. நான் வந்து ஒரு கிளினிக்கல் சோஷியல் ஒர்க்கர். நான் வந்து கவுன்சிலிங் கொடுப்பேன், ஃப்ரீலான்ஸ் கவுன்சிலர். ஒரு ஸ்கூல் அண்ட் கார்பரேட் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஸோ என்னோட பேஜ் ஒரு ஹெல்த்தி சைக் அப்படின்ற ஒரு பேஜ் மூலயமா நான் வந்து செல்ஃப் ஹீலிங் அண்ட் எப்படி நம்மளே ஹீல் பண்ணிக்கிறது அண்ட் எப்படி ஹெல்ப் சீக் பண்றதுன்றத அந்த பேஜ் மூலமா நான் மத்தவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ தட்ஸ் அபவுட் மீ. எனி டைம் நீங்க ஹெல்ப் வேணும் அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் மீ. So I think are there any
vlogs you suggest for anxiety through yoga and meditation in YouTube? Yes. So anxiety இன்னும் ரெடியூஸ் பண்றதுக்கு ஆக்சுவலி இன்னொன்னு நான் யூஸ் பண்றது வந்து கைடட் மெடிடேஷன். ஸோ இது நார்மலா யூடியூப்ல எங்க தேடினாலும் கிடைக்கும். கைடட் இமேஜரி இல்ல கைடட் மெடிடேஷன் அப்படின்னு தேடணும் அப்படின்னா இட் இஸ் வெரி காம் அண்ட் சூதிங். இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நீங்க யூஸ் பண்ற யூடியூப்லயே அது ரொம்ப சாதாரணமா கிடைக்கும். இந்த மாதிரி ஆங்ஸைட்டி ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய வாட்டி தூங்க போகும்போது நிறைய அஃபர்மேஷன்ஸ், அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி யூடியூப்ல இட்ஸ் வெரி அவைலபிள். கைடட் மெடிடேஷன் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ. So I think Vignesh can take over. Thank you so much for the session. Ma'am, I have a doubt, ma'am. இப்போ வந்து நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மேம், we are studying in engineering, படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து லாக்டவுன்ல இருக்கிறதுனால ஆன்லைன் கிளாஸ் அண்ட் இந்த மாதிரி காலேஜை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு டேஸ் அண்ட் நைட் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்களுக்கு அந்த டேஸ் அண்ட் நைட்டு வந்து ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து எங்களோட மைண்டை ஸ்டேபிள் ஆக்கி திருப்பி பேக் டு நார்மல் லைஃப் அப்படி வர்றதுக்குலாம் வந்து பாசிபிலிட்டி இருக்கா மேம்? இப்போ காலேஜே ஓப்பன் ஆனாலும் இந்த ஸ்டேஜ்ல இருந்து வர முடியுமா? இன்னும் கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரமா வந்து நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லாம பாதி பேர் வீட்லயே இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து நெட் கனெக்ஷன் கூட இல்லாம இருக்கும். ஸோ இருக்கிறவங்க அவங்க நைட் வந்து அவங்க மறுபடியும் அவங்க அந்த ஒரே நாள்லயே அந்த ரீசைக்கிள் பண்ணிட்டு மறுபடியும் எனர்ஜி ஃபுல் ஆகிறதுக்கு அதுக்கெல்லாம் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஆக்சுவலி நீங்க சொன்னது கரெக்ட் தான். இந்த மாதிரி ஒரு புது பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணும்போது, இப்போ கோவிட் போனதுக்கு அப்புறம் திருப்பியும் காலேஜ் போகும்போது உங்களுக்கு அடாப்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை எப்படி மாத்தலாம் அப்படின்னா, சேம் த்ரூ மைண்ட்ஃபுல்னஸ், இல்லைன்னா ஏதாவது ஹெல்ப் சீக் பண்ணலாம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ஆக்சசபிளா இருக்காது. இப்போ ஆன்லைன் செஷன்ஸ் நம்மள மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட், உங்கள மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல நம்மள மாதிரி ஒர்க் பண்றவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அதே மாதிரி வெளியில இருக்கிறவங்களுக்கோ இல்ல ஸ்லம்ல இருக்கிறவங்களுக்கோ ஆக்சசபிலிட்டி கிடையாது. ஒன் திங் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது வந்து நம்மளால முடிஞ்சது. இப்ப என்னோட நெய்பருக்கு ஆக்சசபிலிட்டி இல்லைன்னா நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸஸ் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது இருந்தா மற்றவங்களுக்கும் வந்து அவங்க சொல்லலாம். ஆக்சுவலி நீங்க உங்க நெய்பர்ஸ்ல இருந்து ஆரம்பிங்க. ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் அண்ட் நெய்பர்ஸ் ஹெல்ப் அண்ட் தென் கம்யூனிட்டி. ஸோ அந்த மாதிரி போனோம் அப்படின்னா ஒரு நல்ல ரூட்டீன் வந்து நமக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரியும் இருக்கும். தேங்க்யூ மேம். அண்ட் இன்னும் லாஸ்டா ஒரே ஒரு அண்ட் நைட்டு தூங்கும் போது நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அந்த டே வந்து பாசிட்டிவா வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் அதே மாதிரி எழுந்திருக்கும் போது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம மைண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது மென்டல் எக்ஸசைஸ் மாதிரி தானே இருக்கும்? ஏன்னா யூடியூப்ல இதை நான் ட்ரை பண்ணும் போது பாத்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் அவங்க யோகா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. காலையில யோகா பண்ணுங்க, இட் ஷுட் பி குட் அப்படின்வாங்க. அண்ட் அதுதான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கனால எது கரெக்டா இருக்கும். இன்னும் சில பேர் மெடிசன் எல்லாம் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் இண்டிவிஜுவல். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இந்த மெடிடேஷன் வந்து செட் ஆகும். ஐ எம் அ பர்சன், எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு தனி என்வாயன்மெண்ட்ல இருக்கிறப்போ நான் கொஞ்சம் காமா ஃபீல் பண்ணுவேன். என் ஆங்ஸைட்டி ரெடியூஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த யூடியூப்ல கைடட் மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணுவேன். ஒரு சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆர்ட்டா இருக்கலாம். ஸோ ஆர்ட் வரையறது மூலியமா இல்லைன்னா டான்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்றது மூலியமா இல்ல பாடுறது மூலியமா அதுவுமே ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவர் தான். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன். உங்களுக்கான ஒரு மெத்தடை வந்து நீங்களே ஆக்சுவலி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் தான். உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க.
மெடிடேஷன் உங்களால பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு செட் ஆகும், இல்ல உங்களுக்கு பண்ண முடியும் தோணுச்சு அப்படின்னா யூ கேன் ஆக்சுவலி ப்ராக்டிஸ். அப்படி இல்ல அப்படின்னா நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் ஹீலிங்கும் இருக்கு. ஸோ தேர் ஆர் ஆர்ட் தெரபிஸ்ட், வெளியில ஆர்ட் தெரபிஸ்ட் இருக்காங்க, டான்ஸ் தெரபிஸ்ட் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளோட ஹெல்ப் சீக் பண்ணலாம். இல்ல அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஹெல்ப் சீக் பண்ணலாம். Oh, yes, ma'am. Is it Okay, okay? Yes, ma'am. Participants, any other one? யாருக்காவது கொஸ்டின்ஸ் எதனா கேட்கணுமா? ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, should we analyze ourselves? of course நம்ம அனலைஸ் அப்படின்னு முழுசா பண்ண தேவையில்ல. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சாலே போதும், நமக்கான ஹீலிங் பாத்வே நம்ம எடுத்துட்டு போலாம். ஸோ நாட் லிட்டரலி அனலைசிங், பட் ஜஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா we can do our healing. So I'll share my email ID and number. Yes, so ma'am. that உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியும் வந்து ஷேர் பண்ணீங்கன்னா. Okay, sure. Excuse me, ma'am. Yes, please. நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி பிஃபோர் தான் நான் ஜாயின் பண்ணேன் இந்த கிளாஸ்க்கு. ஸோ அந்த மைண்ட்ஃபுல் எக்ஸசைஸ் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க, பாதியிலேருந்து தான் நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ பிஃபோர் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு ஒரே ஒரு தடவை சொல்லி விட்டுறேன், நான் காப்பி பண்ணி எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் எக்ஸசைஸ் அப்படின்றது வந்து ஒரு நம்மளோட 5 சென்சஸ் யூஸ் பண்ணி பண்ற ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ நான் உங்ககிட்ட அந்த ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றேன். ஓகே மேம், ஓகே மேம். ஸோ அதை நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்றேன். ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். விக்னேஷ், ஐ திங்க் ஸ்கிரீன்ஷாட் இதுல ஷேர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு திருப்பி அந்த ஸ்லைட காமிக்கிறேன். யூ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட். விசிபிளா இருக்கா? So you can take a screenshot. Okay. Okay. Thank you. Thank you so much, ma'am. Thank you. You were a lovely audience. நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேள்வி கேட்டீங்க. I am very happy and amazing humans கூட collaborate பண்ணி ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணதுல இருந்து. If you want இன்னும் நிறைய செஷன்ஸ் வந்து எடுக்கணும், இல்ல தெரப்பி பேஸ்டா
இல்ல ஸ்ட்ரெஸ் இல்ல ஆங்ஸைட்டி எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு செஷன்ஸ் வேணும்னா you can always contact me. Thank you so much. Vignesh, I think you can take over. ஹலோ. Yes. சாரி மேம், ரொம்ப நேரம் வந்து சிக்னல் கிடைக்கல. நானும் எல்லா இடத்துலயும் போயிட்டு நின்னுட்டு இருக்கேன். அதை Okay, ஸ்டார்ட் okay. பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேம். சரி, தெரிய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது அப்படின்னு. அது ஓகே மேம். ஆடியன்ஸ் யாருக்காவது எதுனா டவுட் இருந்தா இன்னும் எதனா கேட்கணுமா? ஓகே, ஐ திங்க் ஸோ எல்லாரும் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஆக்சுவலா இந்த மாதிரி நேரத்துல வந்து எங்க எல்லாருக்குமே வந்து இந்த டிப்ஸ் வந்து தேவைப்பட வேண்டிய விஷயம் தான். அண்ட் நீங்க கொடுத்த நம்பர் கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இப்பதான் வந்து குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டு வந்தேன், எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயும். அதுக்காக ஏதாவது சிக்னஸ் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் செஷன் மேம். அண்ட் Thank you. தேங்க்யூ. ஆடியன்ஸ் லாஸ்டா ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா யூ மே ஆஸ்க் ஆர் வி கேன் எண்ட் தி செஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாட் செக்ஷன்ல வந்து எங்க குரூப் லிங்க் வந்து நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த குரூப்ல வந்து நீங்களே ஜாயின் ஆகணும், இல்ல எங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஷன் எடுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தான், யாருக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. யூ ஆல் ஹாவ் ஓப்பன் டு ஸ்பீக். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மேம் எண்ட் பண்ணிக்கலாமா? Yeah, sure. Thank you. தேங்க்யூ. So sweet. Thank you. Thank you. Thank you.